காப்பாத்துன, என்ன காப்பாத்துன. டேய் எந்திரா. நீங்க காப்பாத்துறேன்னு சொன்னாதான் உங்க காலை விடுவேன். காப்பாத்துற எந்திரி. என்னடா விஷயம்? என்ன பஞ்சாயத்துல நிக்க வச்சுட்டாங்கன்னு. ஏண்டா? வீட்டுல 2 மூட்டை நெல் எடுத்து வித்தேன், இதுக்கு போய் என்ன பஞ்சாயத்துல நிக்க வச்சுட்டாங்கன்னு. ஏண்டா நெல்லை திருடி விக்கிறது தப்பு இல்லையா? தப்புதானே. இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு. இந்த ஒரு தடவை மட்டும் காப்பாத்தி விட்டுருங்கண்ணே. சரி பஞ்சாயத்து எப்ப கூட்டுறாங்க? இந்நேரம் கூட்டியிருப்பாங்க. ஏண்டா நெல்ல எடுத்து வித்து முட்டியாமே, வாஸ்தவம் தானா? ஆமாங்க. என்னடா முணுமுணுக்குற? சத்தமா சொல்லு. ஆமாங்க. அப்ப குற்றத்தை ஒத்துக்கிறியா? ஆமா. அப்ப பஞ்சாயத்துக்கு பணம், நெல்லுக்கு தண்டம், அபராத தொகையை கட்டிப்புட்டு வீடு போயிச்சாரு. என்ன இது பைத்தியக்காரத்தனமா இருக்கு? அவன் தான் ஒத்துக்கிட்டானே, அப்புறம் என்ன தண்ட வேண்டி கிடக்கு தண்டம்? இந்தாகப்பா, இந்த பஞ்சாயத்துல பேசணும்னா எங்க ஐயா தான் பேசணும். ஆளாளுக்கு நாட்டாமத்தனம் பண்ணீங்க, அது நல்லா இருக்காதா? என்ன பேசக்கூடாதுன்னு சொல்றவன் ஊரை மிரட்டி பழைக்கிறது போராது போல இருக்கு. அதனாலதான் பஞ்சாயத்தையே மிரட்ட வந்துட்டான். என்னம்மா மகாராணி, ஊரை மிரட்டி நான் பிழைக்கிறேனா? அது நீ சொல்றியா? வேலு தம்பி, அவகிட்ட என்ன பேசுற? நான் தான் எங்க மலை மாதிரி உட்கார்ந்து இருக்கிறேன், எங்கிட்ட பேசு. நெல்ல எடுத்து வித்தது தப்புன்னு சொன்னான். நெல்ல எடுத்து வித்தது தப்புன்னு ஒத்துக்கிட்டான்ல, அப்புறம் என்ன பெரிய பஞ்சாயத்து? அவங்க அண்ணன் தானப்பா பஞ்சாயத்தை கூட்ட சொன்னா, அதுக்கு என்ன பண்ண சொல்ற? குடும்ப சொத்துல தம்பிக்கு பங்கு இல்லையா? பங்கு பிரிச்சு கொடுக்க சொன்னா இவன் அண்ணகார கொடுப்பானா என்ன? தப்பா வேல்சாமி, பஞ்சாயத்து தலைவன் ஒருத்தர் இருக்காரு, நீ எதுக்கு எதிர்த்து பேசிட்டே இருக்கா? என்ன பெரிய பஞ்சாயத்து தலைவர்? இவர் வீட்டுல நடக்கிற அநியாயத்தை இவர் கேக்குறாரா? என் குடும்பத்துல அக்கிரமம் அநியாயம் நடக்குதா? என்னப்பா இது? ஏயா ரூபாய்க்கு 25 காசு வட்டி வாங்குறது அநியாயம் இல்லையா? ஐயோ, பெரிய அநியாயமா இருக்குதே. வாங்குறவன் குடியெல்லாம் முழுகி போயிடும். அசலுக்கு மேல 3 மடங்கு வட்டி வாங்கிட்டு கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம ஏழைங்களை ஏமாத்துறது நியாயமாயா? பாவம் மாவோ பாவம். வெள்ள பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டு பணம் கொடுக்க முடியாத ஏழைங்க வீடு நிலத்தை தாம் பேருக்கு பத்திரம் எழுதிக்கிறாங்களே, அத பத்தி என்ன நினைக்கிற? நம்பவே முடியலையே. இவ்வளவு அக்கிரம் பண்றது யாரு சொல்லு? பஞ்சாயத்துல வச்சு நல்ல கிளைகளை கிழிச்சு போடுற. அது யாரா? தோ உன் பொண்டாட்டிதான். என்னங்க அம்மாவே சொல்லிவிட்டா? இந்த வழக்குல அண்ணன் 2 பேரும் ஒத்தியா போட்டு சொல்லி திருப்பி சொல்றேன். இதோட பஞ்சாயத்து காயுது. வாங்கப்பா வாங்கப்பா, போங்க உங்க வேலையை பாருங்கப்பா, போங்கப்பா. அதுக்கு இவ்ளோ பெரிய கயிறு எதுக்கு? கயிறு சின்னதா இருக்கணும். அப்ப நான் வீட்டுக்கு போய் கட்டி கொண்டு வரேன். இது சின்னதா வெட்டிக்கலாம். என்னடி ஆச்சு? விவரமா சொல்ல. இல்ல நானே தள்ளிடுறேன் பாரு. ஏக்கா, நம்ம மேல உசிரியே வச்சிட்டு இருக்கறவங்கள ஏமாத்துறது தப்பு இல்லையாக்கா? ஆமா தப்புதான். எங்க வீட்ல வேற இடத்துல மாப்பிள்ளை பார்த்து வாக்கு கொடுத்துட்டாங்க. அடுத்த மாசம் கல்யாணம்னு சொல்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. இதுக்கு மேலயும் நான் உசுரோட இருக்கணுமா? இதுக்கு ஏண்டி உசுர வேணும்? நேரம் வந்துருச்சு, சந்தோஷமா பண்ணிக்க வேண்டியது தானே. என்னக்கா எல்லாத்தையும் நீ இப்படி பேசுற? அவரு என்னையே நினைச்சிட்டு இருக்காரு. அவரை கைவிட்டா அது தெய்வம் சும்மா ஓடாது. ஏய், எப்பாவது உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னாரா? இல்ல கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ணாரா? இல்ல. ஆனா என்னடி இது? ஆனா அவனா? பதில் சொல்லடி. அன்னைக்கு நீங்க எல்லாம் பூஜையில கல்யாணம் பண்றப்போ என்ன மட்டும் தானே நல்ல பொண்ணுன்னு சொன்னாரு. அன்னைக்கு தாவணி பறந்து போய் விழுந்ததா? ஓ வீட்ல விழுந்தது. அவரு வீட்ல தான் போய் விழுந்தது. அன்னைக்கு சினிமாக்கு வந்தாரு. நீ கூப்பிட்டா வந்தாரு. நான் கூப்பிட்டு தானே அவரு வந்தாரு. இதுக்கெல்லாம் நீ என்ன சொல்ற? நீ என்ன ஏமாத்து பாக்குற. எங்க வீட்டுக்காரங்களோட சேர்ந்து அவங்களுக்கே என்ன கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குற. அடி பாவி, நான் எதை சொன்னாலும் நம்ப மாட்டியா? மாட்டேன். நீ வேணா வா, நான் அவரையே சொல்ல சொல்றேன். அடிக்கருத. நானா? என்னம்மா இது? என் மேல இப்படி அபாண்டமா பழிய போடுறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? யோ பேசாதையா. கள்ளம் கபடம் இல்லாம இருந்த இந்த பொண்ண வாயிலையும் வயிற்றுலயும் அடிச்சுக்கிட்டு அழுவுற மாதிரி பண்ணிட்டியா? என்னம்மா சொல்றீங்க? ஏய், ஏண்டி இப்படி உம்பளா மூஞ்சி மாதிரி சும்மா நிக்கிற? சொல்லி தொலைய. ஐயோ, இப்படிலாம் அவனை தெரிஞ்சிருந்தா நான் அப்பவே வெஸ்ட் கோட்
என்னையா என்னையா சொல்ற? நான் இந்த சின்ன பொண்ணை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு என் தங்கச்சி மாதிரி நினைப்பு வந்ததே தவிர வேற எந்த மாதிரியும் தவறா நினைக்கலாமா? நீதான் என்ன இந்த ஆபத்துல இருந்து காப்பாத்தணும். சின்ன பொண்ணு இங்க வாடி. யோ இத பாத்துக்கையா? ஏண்டி இந்த ஆள் இப்படி அழுமூஞ்சியா இருக்காரு, போயும் போய் இந்த ஆள் மேல ஆசை வச்ச? ஆமாக்கா, சரியான உண்மைடா முஞ்சி. அது சரி, உனக்கு பார்த்த மாப்பிளையும் இப்படிதான் இருப்பாரு? அவர் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு அம்சமா அழுக்கா இருப்பாருக்கா. ஏய், அவ்வளவு அழகான மாப்பிளைய விட்டுட்டு ஏண்டி இந்த குரங்கு மூஞ்சி மேல ஆசைப்படுற? இந்த ஆளு முன்னாலேயே அந்த அழகான மாப்பிளைய கட்டிக்கிட்டு நீ நல்லா இருக்கணும். சரி வா. யோ, அப்ப நாங்க வரோம், சொல்லிட்டு வாடி. அண்ணே, அப்ப நான் போயிட்டு வரேன். ராமகிருஷ்ணா, நீ தப்பிச்சடா. ஏமா வெள்ளத்தாயி, காமாட்சிக்கு எப்பமா கல்யாணம்? கால நேரம் வரும்போது தானா நடந்துட்டு போகுது. எனக்கு மட்டும் ஆசை இல்லையாக்கா? அதுக்கெல்லாம் வசதி வேண்டாமா? கல்யாணத்தை பண்ணிப்பாரு, வீட்டை கட்டிப்பாருன்னு சொல்லுவாங்க. இப்ப விக்கிற விலைவாசியில இவ எப்படி கல்யாணத்தை நடத்த போறா? பாட்டி, நீ சொல்றது 100க்கு 100 உண்மை. ஆனா வெள்ளத்தாய் கஷ்டப்படும் போது அதை பாத்துக்கிட்டு நான் சும்மா இருந்துருவேனா? நீதான் புண்ணியவதியாச்சே, பருத்தியார் கஷ்டப்படுறத பாத்துக்கிட்டு சும்மா இருப்பியா? அத விடு பாட்டி, அதுக்குதான் நான் ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறேன். போன வருஷம் எங்க அக்கா மாவன் முருகேசன்ல அவன் திருவிழாவுக்கு வந்திருந்தான். அவன் காமாட்சி சாரமாடியா பாத்துட்டு அவளதான் கட்டிக்குவேன்னு ஒத்த கால நிக்கிறானா. எங்க அக்கா கூட எனக்கு கருத்தாச்சி போட்டிருக்கா. வெள்ளத்தாயி, நீ சரின்னு சொல்லு, முடிச்சு விடுவோம். இல்லக்கா, காமாட்சியை என் தம்பி வேலுவுக்கு தான் கட்டி கொடுக்க போறேன். தம்பியா தம்பி உருப்படாம ஊரை சுத்தி ஊரு ஒம்பு வளர்க்கிற பயலுக்கு பொண்ணை கொடுக்க போறாளாம். அவனுக்கு வாக்கப்பட்டா அடி உததான் மிஞ்சும். அவன் ரொம்ப நல்லவன், வீண் ஒம்புக்கெல்லாம் போக மாட்டான். முரடனா இருந்தாலும் ஒரு குழந்தை மாதிரி. இதோ பாரு வெள்ளத்தாயி, இடம் பெரிய இடம், சொத்து பத்து நிறைய தேரும். அது மட்டும் இல்ல, பையன் ஒரே பையன் கவர்மெண்ட் பஸ்ல உத்தியோகம் பார்த்து கை நிறைய வேற சம்பளம் வாங்குறான். உனக்கு எந்த செலவும் இல்ல. அவங்க நகையெல்லாம் நிறைய போடுவாங்க. அது மட்டும் இல்ல, காமாட்சியும் ராணி மாதிரி காலம் பூரா ஜாம் ஜாம்னு இருக்கலாம். நல்லா யோசனை பண்ணி பாருமா. உன் கூட பிறந்த பாசத்துக்காக உன் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துறாத. உன் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கணுமேங்கிறத கொஞ்சம் நினைச்சு பாரு. சொல்லாடி. இத பாரு, தானா வர ஸ்ரீதேவிய காலால எட்டு உதைக்காத. ஊன்னு சொல்லுமா. சொல்லுடி. அட சொல்லுமா அண்ணா. அட சொல்லு. அட சொல்லு. அட சொல்லுடி. கட்டிமலா 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 இல்ல ஜோரா கட்டிமலா. ஆசீர்வாதம் பண்ணுப்பா. நல்லா இருங்கம்மா. என்னங்க, உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. லெட்டரா? எனக்கா? யார் எழுதிருக்காங்க? பிரிச்சு படிச்சு பார்த்ததானுங்க தெரியும். படிச்சு பாருங்க. ஐயோ, எனக்கு படிக்க தெரியாதுங்க, கொஞ்சம் படிச்சு காட்டுங்க. பார்த்தா படிச்ச பொண்ணு மாதிரி இருக்கீங்க, படிக்க தெரியாதுன்றீங்களே. ஐயோ, நிஜமாவே எனக்கு படிக்க தெரியாதுங்க, கொஞ்சம் படிச்சு காட்டுங்க. உண்மையாவா? படிப்பேன், அப்புறம் கிண்டல் பண்ணக்கூடாது. சரிங்க. அன்புள்ள காமாட்சி அக்காவுக்கு சின்ன பொண்ணு எழுதுவது. அடடே, நம்ம சின்ன பொண்ணு. படிங்க படிங்க. நான் சுகம், நீயும் நம்ம தோழிகளும் சௌக்கியமா? என் புருஷன் என் மேல உசிரியே வச்சிருக்காரு. எப்ப பார்த்தாலும் என்னையே சுத்தி சுத்தி வராரு. வேலை வேலைன்னு எக்கச்சக்கமா வேலை வாங்கிட்டு இருக்காரு. என்னங்க இது? இவன் கொடுமையான மனுஷனா இருப்பான் போல இருக்கு. ஐயோ, அது இல்லீங்க, நீங்க படிங்க. இது உடம்பு கஷ்டமா இருந்தாலும் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. இருக்கட்டும். ஏன்னா இங்க குடும்ப பொறுப்பெல்லாம் என் கையில தான் இருக்கு. அக்கா, இப்பவும் நான் 4 மாசமா குளியாம இருக்கேன். 4 மாசமாவா? என்னங்க இது? யாராவது பக்கத்துல எப்படிங்க போவாங்க? அந்த ஊர்ல அவ்வளவு தண்ணி கஷ்டமா? ஐயோ, அது இல்லீங்க, நீங்க மேல படிங்க. உங்க மாமா, உங்க அம்மா, நம்ம ஸ்நேகிதிங்க எல்லாரையும் கேட்டதாக சொல்லவும்.
நம்ம ஊர் சின்ன போஸ்ட் மாஸ்டர் எப்படி இருக்காரு? அந்த ஆளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அந்த உமனா மூஞ்சிய எவ கட்டிக்குவா? நல்ல வேளை நீ என்ன காப்பாத்திட்ட. இல்லன்னா அந்த அனாதையோட அனாதையா என்னங்க இது? சின்ன பொண்ணை பத்தி தெரியாதா? அது ஒரு பைத்தியம், ஏதோ கிறுக்கு இருக்கு. இதுக்கு போய் பரவாயில்லைங்க. உண்மையைத்தானே எழுதியிருக்காங்க. அவங்க சொன்னாலும் சொல்லாட்டாலும் நான் அனாதை தானுங்க. அந்த அனாதையோட அனாதையா அந்த ஓட்ட வீட்லயே கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பேன். அந்த அசடு உன்னை கண்டாலே ஓடுமே. இப்ப எப்படி நல்லா விரட்டுறியா? பிரசவத்துக்கு ஊருக்கு வருவேன். இந்த தபாலுக்கு உடனே பதில் தபால் போடும். இப்படிக்கு சின்ன பொண்ணு. அப்படியே அவளுக்கு ஒரு பதில் எழுதுங்க. சொல்லுங்க. அன்புள்ள சின்ன பொண்ணுக்கு காமாட்சி எழுதியது. இப்பவும் இங்க எல்லாரும் சுகம். உன் சுகத்திற்கு பதில். நீ முழுகாம இருப்பது தெரிந்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டேன். நீ வாயும் வயிறுமா இருக்கிறத பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. உடம்பை பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும். சின்ன போஸ்ட் மாஸ்டர் சௌக்கியமா இருக்காரு. உனக்கு அவரை பத்தி சரியா தெரியாம தப்பா எழுதியிருந்தேன். என்னங்க இது? இதெல்லாம் எதுக்கு எழுத சொல்றீங்க? நான் சொல்றதை எழுதுங்க. சரி சொல்லுங்க. இப்ப நான் அவரை சரியா புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு நல்லவரை விளையாட்டுத்தனமா கஷ்டப்படுத்துறத நினைச்சாலே வருத்தமா இருக்கு. அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் தான் துடிக்கிறேன். ஆனா அவர் என்ன சொல்லுவாரோன்னு பயமா இருக்கு. நீ எழுதுன மாதிரி அவர் ஒண்ணும் அனாதை இல்ல. எங்க மாமாவே சொல்லிடுச்சு. நானும் மாமாவும் எங்க அம்மாவும் இருக்கிற வரைக்கும் அவர் அனாதை இல்ல. எங்க குடும்பத்துல அவரும் ஒருத்தர். அதனால இனிமே இப்படி எழுதாத.